கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற எந்த பொருளாக இருந்தாலும் அது ஒரு நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு பேனாவாக இருக்கலாம், ஒரு பைக்காக இருக்கலாம், காராக இருக்கலாம், ஒரு பாத்திரமாக இருக்கலாம், ஒரு உடை, இப்படி பலவிதமான பொருட்களும் இந்த உலகத்தில் உபயோகப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு கருத்தோடு நோக்கத்தோடு இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதை போலதான் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஒரு அழகான ஒரு வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அன்பானவர்களே, ஆண்டவர் வானத்தையும் பூமியும் நட்சத்திரங்களையும் சூரியன் சந்திரன் பரப்பன ஊர்வன இப்படி பலவிதமான தாவரங்களையும் செடிகளையும் மரங்களையும் சிருஷ்டித்த பின்பு ஆண்டவராகிய தேவன் முதலாவது மனிதனாகிய ஆதாமை ஆண்டவர் உருவாக்குவதை பார்க்கிறோம். ஆண்டவர் ஆதாமை உருவாக்கின பின்பு அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையை, அந்த துணையை என்ற வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். இங்கிலீஷில் ஹெல்ப்பர் அப்படின்று போடப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஆம், ஏன் பெண்ணை உருவாக்கினார் என்றால் ஆணுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான். ஆம், மறைமுகமாக ஆணுக்கு பக்கபலமாக சகலவித உதவிகளையும் நன்மைகளையும் செய்யும்படியாக ஆண்டவர் பெண்ணை உருவாக்கியிருக்கிறார் என்பதை இதிலிருந்து நாம் பார்க்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, உதவி செய்யும்படியாக ஆண்டவர் பெண்ணை படைத்திருக்கிறார். அந்த உதவி செய்வதென்பது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அது மிக வல்லமையானது, மிக மேலானது, மிக முக்கியமானது. ஆம், ஆவியானவர் கூட பாருங்க, ஆண்டவர் நமக்கு தேற்றரவாளனாக இயேசு கிறிஸ்து அனுப்பி அவர் புறப்பட்டு பரலோகத்துக்கு சென்றிருக்கிறார். அன்பானவர்களே, இதை போலதான் பெண்ணானவளை கர்த்தர் உதவியாக இருக்கும்படியாக, நன்மையாக இருக்கும்படியாக ஏற்ற துணையை உருவாக்கியிருக்கிறார் என்ற நோக்கத்தை நாம் இந்த வசனங்கள் மூலமாய் நாம் பார்க்கிறோம். ஆகவே உதவியாக இருப்பது ஒரு கீழான காரியம் அல்ல, அது ஒரு மேலான பாக்கியமான காரியம். இந்த உதவி செய்கிற மனப்பான்மை எல்லாருக்குள்ளும் அவ்வளோ எளிதாக வந்துவிட முடியாது. ஆனால் ஆண்டவர் இந்த பெண்களாகிய அநேகருக்கு ஆண்டவர் அந்த கிருபையை, பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் சத்ருவோ அநேக பெண்களை வஞ்சித்து ஏமாற்றி, ஏவாளை வஞ்சித்தது போல அநேகரை வஞ்சித்து இந்த உலகத்தின் பின்னால போய்கொள்ள அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே தேவன் ஏற்படுத்தின நோக்கத்தை, திட்டத்தை நாம் அறிந்து உணர்ந்து கர்த்தருக்கு ஏற்ற சித்தத்தை படி நாம் வாழும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல மனைவியானவள் புருஷன் தலையா, மனைவிக்கு தலையா இருக்கிறார் என்றும் வேதம் சொல்லுகிறது. ஆகவே எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படைந்து ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய காரியத்தில் நாம் ஈடுபடும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வார்த்தையின்படி இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு அருமையான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் உதவியா இருக்க, ஆண்டவரே ஆசீர்வாதமா இருக்க நீர் கிருபை தாரும். நீர் மகிமைப்படும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.